அடுத்து துவர்ப்பு சுவை பற்றி பார்ப்போம். துவர்ப்பு சுவையில் பார்த்திங்கன்னா துவர்ப்பு சுவை வந்து நிலமூலகம் சார்ந்த ஒரு சுவை தான். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்ப்ப காலங்களில் சிசுவோட வளர்ச்சிக்கு இந்த துவர்ப்பு சுவை, அதுக்கப்புறம் மரமூலகத்துடைய புளிப்பு சுவை, நீர் மூலகத்துடைய உப்பு சுவை, இது மூணு தான் ஒரு குழந்தைய வந்து வளர்ச்சிக்கான ஒரு ஆற்றல் சக்தியாக வந்து அந்த இடத்துல இயங்கும். ஸோ துவர்ப்பு சுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்த்துருக்கீங்களே. இப்போ மாதுளம்பழம் துவர்ப்பு சுவை, அப்புறம் வந்து சப்போட்டா வெளிப்படுற சுவை வந்து இனிப்பாக இருந்தாலும் அதோட அடிப்படை வந்து துவர்ப்பு சுவை. ஸோ இந்த துவர்ப்பு சுவை வந்து வயிற்று நிலமூலகத்தை மண்ணீரல் அப்புறம் இரைப்பை இதோடைய இயக்கத்துக்கு நல்லது. இதோடைய மிகினும் குறையினும் ரெண்டுமே வந்து நோய் தான். துவர்ப்பு சுவை அதிகமாக சாப்பிட்ற மாதிரி, அதாவது தேவைக்கு அதிகமாக ரொம்ப நல்லது, வயிற்றுக்கு செரிமானத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் நோய் தான். தேவைக்கு குறைச்சிட்டாலும் துவர்ப்பு சுவை எடுக்காமல் இருக்கிறதும் இதுதான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வயிற்றுப்போக்கெல்லாம் இருக்கும்பொழுது பொதுவாக ஒரு கருத்து சொல்லுவாங்க, துவர்ப்பாக வந்து சாப்பிட்டா அந்த வயிற்றுப்போக்கு நிற்கும் அப்படின்னு சொல்லி. அது ஒரு பொதுவான கருத்து. ஆனால் அதோட அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா செரிமான சக்தி, இரைப்பையுடைய இயக்கக்குறைவு, அதுதான் வந்து அதாவது அதில் தேங்கிற கழிவுகள் வந்து அதோட இயக்கக்குறைவு கொண்டு வரும். அப்போ தான் வந்து செரிமான முறையாக இல்லாமல் இரைப்பை சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும். ஸோ அந்த நேரத்தை துவர்ப்பு சுவை கொடுக்குறதுன்றது அந்த நிலமூலகத்தை பலப்படுத்தும் அப்படின்றதுக்கான ஒரு பொதுவான கருத்து. இது பொதுவான கருத்தாக இருந்தாலும் நம்மளுடைய நாக்கு என்ன சொல்லுதோ அதுதான் செய்யும். துவர்ப்பு பிடிச்சிருந்தா சாப்பிடலாம், பிடிக்கலன்னா அது தேவைப்படும். சரிங்களா? அப்போ துவர்ப்பு சுவைன்றது நிலமூலகம் சார்ந்த ஒரு சுவை. அடுத்தது அடுத்த சுவையாக பார்த்தீங்கன்னா காற்று மூலகம். காற்று மூலகத்தோட சுவையாக வந்து கார சுவை. இதை ரொம்ப சிம்பிளாகவே புரிஞ்சுக்கலாம். கார சுவையை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்ல விரிவாக தெரியும். சில சளி தொந்தரவுகள் இருக்கும் பொழுது கார சுவை வந்து நமக்கு தேவைப்படும் இல்லையா. அதாவது இந்த மருந்துகளாக சாப்பிடுவாங்களா, சளி தொந்தரவு வந்தால் சில இலைகள் சாப்பிடுவாங்களா, அது எல்லாமே கார சுவையோட இதுதான். துளசி கார சுவை இருக்கும், அப்புறம் வந்து கற்பூரவள்ளி எல்லாமே இந்த கார சுவை இருக்கும். அதுக்கப்புறம் மிளகு கார சுவை, அதுக்கப்புறம் வந்து அதாவது சுக்கு கார சுவை, இஞ்சி கார சுவை. ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு சளி அதிகமாக பிடிச்சிருக்கு, காற்று மூலகங்கள் சம்மந்தப்பட்ட இந்த நெஞ்சுக்கூட்டு பகுதியில் மூச்சு சுவாச பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அப்போ நமக்கு வந்து அந்த சுவை தேவைப்படும். இதை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், இது எப்படி தேவையில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கலாம்னா, நமக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கு, அப்போ நம்ம நாக்கு என்னென்னா சுவை இல்லாமல் இருக்கும் இல்லையா. இந்த சுவையை வச்சியே சுவை இல்லை அப்படின்றதே ஒரு பெரிய அரசியல் ஆக்கினாங்க கொரோனா காலத்தில். எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நாக்கில் சுவை இல்லைன்னும் போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி எல்லாரையும் பயமுறுத்தினாங்க. அது சளி பிடிச்சிருக்கும் பொழுது பொதுவாகவே எல்லாருக்குமே நாக்கில் சுவை இருக்காது தான். ஏன்னா நான் அந்த அப்போ வந்து கார சுவை தேவைப்பட்டிருக்கும். நாக்குடைய சுவை வந்து முற்றிலுமாக வந்து முடக்கி இருக்கும். அந்த நுரையீரலில் தேங்கின்ற கழிவுகள்னால உடம்பு மொத்த இயக்கமுமே வந்து சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உடம்பு மொத்த இயக்கமுமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு தொந்தரவாக வந்து சளி தொந்தரவு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த நேரங்களில் வந்து நாக்கோட சுவை தெரியாது. நாக்கோட சுவை தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்றது தான் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதாவது நாக்கில் சுவை தெரியல அப்படின்னும் போது வயிற்றுக்கு உணவு தேவைப்படலை அப்படின்றது அர்த்தம். நீராகாரமான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதா பொதுவான ஒரு விஷயம். இப்போ நீராகாரமான உணவுகளாக எதை எடுத்துக்கலாம்னா காரமான சூப்பு, இந்த மாதிரியான இஞ்சி போட்ட டீ, அந்த மாதிரி சாப்பிட்றது. அப்போ வந்து அந்த நாக்குடைய காரம் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. எவ்வளோ காரம் எடுத்துக்கிட்டா கூட நமக்கு, அதாவது சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு வந்து அந்த காரம் அந்த அளவுக்கு அது என்ன சொல்கிறது ஒரு கூர்மையாக தெரியாது. மற்றவங்களுக்குலாம் ரொம்ப காரமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட உடம்பு இயல்பாக இருக்குது. இந்த உடம்புக்கு வந்து சளி தொந்தரவு இருக்கிறதுனால இந்த உடம்புக்கு வந்து கார சுவை சத்து தேவைப்படுது. அப்போ அந்த சுவை இண்டிகேட் பண்ணுறதுனால எவ்வளோ காரமாக சாப்பிட்டாலும் அவங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம காரமாக சாப்பிட்றதும் சூடாக சாப்பிட்றதும் வந்து சளி தொந்தரவு இருக்க காலங்களில் வந்து தேவையான ஒரு சுவை. ஸோ இதை வச்சு நம்ம கார சத்து தேவைப்படும். மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு கூட ரெண்டு விஷயமா இருக்குது. கார சத்து அதிகமாக தேவைப்படும். அவங்க கூட அதிகமாக காரம் சாப்பிடுவாங்க. சில நேரங்கள் அதிகமான காரம் சாப்பிட்றதுனாலையும் கூட மலச்சிக்கல் தொந்தரவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதிகமாக காரம் சாப்பிட்டுட்டே இருக்கவங்களுக்கு, அதாவது ஒரு உடம்புக்கு தேவையான அளவுக்கு காரசத்தை விட ஒரு டெம்ப்ட்னாலையும் இல்லை வந்து பழக்கத்தினாலையும் சாப்பிட்றதுனால காரசத்து அதிகமாக உடம்புல சேரும்பொழுதும் மலச்சிக்கல், மலம் அதிகமாக வெளியேற வயிற்றுப்போக்கும் ஏற்பட வாய்ப்பு. சரிங்களா? இப்போ காற்று மூலகம் அப்படிங்கிற ஒரு மூலகத்திற்கு, பஞ்சபூதங்கிற ஒரு மூலகத்திற்கு கார சுவை தான் வந்து தேவையான. அடுத்தது பார்த்தீங்கன்னா மரமூலகம். மரமூலகம் பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை. சரிங்களா? மரமூலகம் வந்து சிசுவோட வளர்ச்சி, கர்ப்பிணிகளோட சிசுவோட வளர்ச்சிக்கு ரொம்ப தேவையான ஒரு சுவை. அதனால தான் வந்து அந்த கர்ப்பமாக இருக்கிற எல்லா ஸ்திரீகளும் பார்த்தீங்கன்னா புளிப்பாக சாப்பிடுவாங்க. அப்புறம் சாம்பல், துவர்ப்பு சுவை இருக்கிற சாம்பல் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த நேரங்களில் வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு சுவையாக இருக்குது. இது ரெண்டுமே அடிப்படை சுவைகள், அவங்களோட சிசுவோட வளர்ச்சிக்கு தேவையான சுவைகள். சரிங்களா? அப்போ அந்த புளிப்பு அப்படின்னும் பொழுது எதெல்லாம் வந்து புளிப்பாக இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம
அதிகமாக நம்ம எடுத்திருக்கிறதுனாலையும் கூட நம்ம மரமூலகம் வந்து பாதிக்கப்படுது. அதாவது ஜீரண சக்திக்கு தேவையான அந்த என்சைம்ஸ் எல்லாமே லிவரில் தான் செக்ரீட் ஆகுது. அதாவது மரமூலகம் சம்மந்தப்பட்ட லிவர் அண்ட் கால் பிளாடர்லேருந்து வந்து நமக்கு செக்ரீட் ஆகுது இல்லையா, அந்த என்சைம்ஸ் தான் ஜீரண சக்திக்கு உதவும். அப்போது மரமூலகத்துடைய பாதிப்பு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜீரண சக்தியை வந்து நிர்மூலமாகும், குறைச்சிடும், செரிமான சக்தி குறைஞ்சி போகும். அப்போ பார்த்திங்கன்னா தான் அந்த எரிச்சல், ஒரு புளிப்புத்தன்மை, அதாவது அதிகப்படியான என்சைம்ஸோட முறையில்லாத ஒரு ஜீரண சக்தியால் என்சைம்ஸ் அதிகமாக சுரக்கிறதுனால நம்ம சரியாக பசிக்காமல் சாப்பிட்றதுனால அந்த சுரக்க வேண்டிய அந்த உணவு செமிக்க வேண்டிய தேவையான என்சைம்ஸ் வந்து மரமூலகம் சம்மந்தப்பட்ட உறுப்புகள் சுரக்காததுனால அந்த உணவுகள் எல்லாமே கழிவுகளாக தேங்கி அது புளிச்சு போய் வயிற்றில் புளிச்சு போய் அதுலேருந்து வெளிப்படுற ஆசிட் தான் வந்து நெஞ்சில் அந்த நெஞ்சு எரிச்சல், அதுக்கப்புறம் அந்த புளிப்பு தன்மையை நாக்கில் கொடுக்கும். சில நேரங்களில் புளிப்பு சுவை உடம்புல அதிகமாக இருக்கும்போது நாக்கு புளிப்பு தட்டி போயிருக்கும். அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம உணவுகளில் வந்து புளிப்பு தன்மை சார்ந்த உணவுகளை வந்து குறைச்சிக்கணும். நம்ம நாக்கே புளிப்பாக இருக்கும் நாக்கு எப்போவுமே. சில நேரங்களில் உப்பாக இருக்கும், சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். அப்போ அதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த சுவையை வந்து குறைச்சிக்கணும், உணவில் வந்து எடுத்துக்கக்கூடாது, அதற்கு எதிரான சுவையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறத தான் வந்து நாக்கு இண்டிகேட். அதெல்லாம் எதிரான சுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாவு புளிச்சிருக்கு, புளிப்பு இருக்கு இல்லையா, மாவு புளிச்சு போகுது. அப்போ அதில் புளிப்பு தன்மை இருக்குல்ல, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு எதிரான ஒரு சுவையை என்ன போடுறோம், உப்பு போடுறோம் இல்லையா. நம்ம உப்பு போடும்பொழுது என்ன ஆகுது, அந்த மாவு வந்து அதோட இயல்பு, அதோட புளிப்பு தன்மை வந்து குறைஞ்சி போகுது. இதுதான் எதிரான சுவை, புரியுதுங்களா. அப்போ நாக்கு புளிப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எதிராக உப்பு சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுத்துக்கலாம். இனிப்பாக இருக்குது, நாக்கு இனிப்பாக இருக்குன்னா காரமான உணவுகள் எடுக்கலாம், இனிப்பை குறைச்சிட்டு கார உணவுகள் எடுக்கலாம். அப்போது நம்ம நாக்கில் வந்து அந்த உடம்புல சத்து அதிகமாக சேர்ந்துரும்போது, ஒரு தேவைக்கு அதிகமான சத்துக்கள் சேர்ந்துரும்போது நாக்கு வழியாக நமக்கு இண்டிகேட் பண்ணும், நாக்கோட சுவை மாற்றம் வரும். அதை உணர்ந்து அதுக்கு எதிரான சுவையை கொடுக்கணும். அதுவுமே பசிச்சு தான் சாப்பிடணும். பசி இருந்தால் மட்டும்தான் அந்த எதிர் சுவையான உணவுகளையும் கொடுக்கணும், சரிங்களா. ஒரு உணவுகள் அப்படின்னும் பொழுது அதுவே இத்தனை விஷயங்கள், நம்ம உடம்போட இயக்கத்துக்கும் சரி, நம்ம இயக்க குறைபாட்டுக்கும் சரி, ஒரு சுவை அப்படிங்கிறது வந்து இத்தனை முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உணவு அப்படின்றத விட சுவை அப்படிங்கிறது தான் வந்து நம்ம உடம்புக்கு தேவையானது. அந்த சுவையை தான் அது உறிஞ்சிக்குமே தவிர நம்ம சாப்பிட்ற உணவுகளை வந்து அதில் இருக்கிற சுவையை மட்டும்தான் உறிஞ்சிக்கும். அதான் அதோடைய சார், சரிங்களா. நாக்கில் நம்ம மெல்லும் போதே அது தேவையான அந்த